ஆவணி 18க்கு பிறகு வாழ்க்கை ஒன்று சேர்ந்தாச்சு. எல்லாம் வெற்றியா நடக்கும். தைரியமா இருக்கலாம். அந்த பேருந்து நீங்க விட்டு போன பஸ் வாங்கணுமா, அதே பஸ் வாங்கணும், வேற பஸ் வாங்கணுமா? வேற பஸ். இந்த வாங்கிக்க, அட்வான்ஸ் போட்டு என்ன வந்து பாரு போ. நடத்தி தரேன். பஸ்ல யார் பேர் போடுவ? ஆம்பளை என் பேரை போட்டுக்கா, என் படமும் வச்சுக்கா. கருப்பசாமிக்கு ராணிப்பேட்டை வரலாம், கூப்பிட்டு வாங்க. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு யாரு தம்பி? ராணிப்பேட்டையாடா? பப்பா பப்பா. தோல் பதனிடும் சாலை எங்கடா இருக்கு? தோல் பதனிடும் சாலை எங்க இருக்கு? விஷாத்துல இருக்கு. உங்களுக்கு அதுக்கு தொடர்பு இருக்கா? உங்க ஏரியாவில் கல்கோரி தெரியுதா? கல்கோரி எங்க வச்சிருக்கீங்க? இருக்கா? அங்க 2 பேரும் செத்து போட்டாங்களா? அவ்வளோ அப்படியா? எஸ், கால் வந்துட்டு வா. இரு, ஒன்று கூப்பிடுறேன். அடையாளம் கண்டுபிடிச்சோம்ல. இரு. வாமா, முன்னுக்கு பின் முரண்பாடு போயிடுச்சா? வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுன மனைவிக்கு உள்ளம் தெளிவா இருந்தா உலக வாழ்க்கையே நிம்மதியா இருக்கும். புருஷன் பொண்டாட்டியை தரம் பார்த்துட்டான்னா கட்டி வாழ்ந்துக்கிடுவான். பொண்டாட்டி புருஷனை தரம் பார்த்துட்டானா ஒட்டி வாழ மாட்டான். இது உலக தத்துவம். ஏன்னா கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டவள். கட்டுப்படாத மனைவியும் இழுத்து கட்டி வாழக்கூடியவன் புருஷனுடைய தன்மை. நீ உன் பொண்டாட்டியை ஏற்றுக்கிட தயார், ஆனால் உன் பொண்டாட்டி உன்னை ஏற்றுக்கிட தயாரான நிலையில் இல்லை. அதுக்கு யாருன்னு பார்த்தேன்? 2 பேரும் கோடுமாடு. அவன் உள்ளத்தை உன் பக்கத்துல இருந்து திருப்பி உன்னை வேண்டாம்னு சொல்லி இப்போ ஒதுங்கி உட்கார்ந்துருக்கான். கிளவி செத்துட்டா உன் கூட வந்து இருப்பேன். கால் வந்துட்டுவாங்க. அதுக்காக இவ்வளோ சாவடிக்க முடியுமா? எல்லாருமே இப்படி நினைச்சா இந்த உலகம் என்ன செய்யும்? அப்படி வா, உன் மனைவியை சேர்த்து வைக்கக்கூடிய நேரத்தை கொஞ்சம் பார்க்குறேன். கண்ணை முடுறா பார்ப்போம். ஆதிசிவனே, அவளுடைய அங்கத்தினுடைய விளையாட்டு என்ன? வலது கையில் இந்த புஜம் பக்கத்தில் மச்சம் இருக்கு. இருக்குல்ல? கண்ணை முடுறா. இன்று இரவு அவன் மூளையில் இறங்கி உன்னை பேச வைக்கிறேன், உன்கிட்ட வந்து சேர்க்கிறேன். இப்படி ஜெயிச்சுதா கூட்டிட்டு வராங்க. குழந்தை வர கொடுத்துருவோம். ஓடு. பொம்பளை பிள்ளை பற்றி கேட்குறே பேவிடல மரமண்ட. கால் விட்டு வா. தைரியம் மாறடா, அசத்திடுவோம். பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க சொந்தக்காரங்க. அப்படி செலவு செஞ்சு கூப்பிட்டு வந்துடுவான். உன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையும் பிரச்சனைக்குரியதாக இருக்குது. அதை இன்பமாக வாழ வச்சு நெருங்கி வர வைக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. இந்தா அவ்வளோதான். கண்ண முடு. இப்போ பாரு, என்னை மட்டும் பாரு, ஒரே மனதோட பாரு. இன்னும் உன்னை பார்த்தாலே டார்ச்சர் பண்ண மாட்டேன். ஓ எஸ். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு உடுமலைப்பேட்டை. என்ன பேட்டை? உடுமலை. கூப்பிடுறேன். கொஞ்சம் திடீர்னு மாறிடுது சாமி, கொஞ்சம் வேகமா இருக்கு. அதான் கேட்டேன். சரக்கு வாங்கி வந்திருக்கியா? சரக்கு வாங்கி வந்திருக்கேடா. என்னடா பிள்ளை நீங்கள? உடுமலைப்பேட்டை பெண்ணடியாள் பொம்பளச்சி பொம்பளச்சி பொம்பளச்சி. கால் வந்துட்டு வா. நீ வர சப்போர்ட்டுக்கு உன்ன மாதிரி சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் இப்படி கிடப்போம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இன்னைக்கு காலையில் தான் திருக்குறளை பற்றி பேசினேன். கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நட்பு வைப்பது பெரிதில்லை, நட்பில் பிழை வந்துவிடக் கூடாது என்பதுதான் பெரிது. இப்போ உன்னுடைய கணவன் உன்னை காவல்துறையில் எழுதி உன்னை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி விட்டு ஓடி இருக்கான். அவன் மீண்டும் என்னை சேர்த்துக்கிடுவானாங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் குடியிருக்கிற மனையை விட்டு என்னை விரட்டுதாங்க. எனக்கு அடுத்து குடியிருக்க வீடும் வேணும், தக்க துணையும் வேணும் அப்படிங்கிறது உன்னுடைய கருத்து. கால் வந்துட்டோம். கருப்பசாமி என்ன செய்வோம்? அனாதையா இருக்காட மாட்டிடுவோம். ஒரு லைன் வீட்டில் 3ஆவது வீடு கிடக்கு, மரத்தில் கிடக்கு, பார்த்துக்குவோமா? ஓகே. ஒரு 4 வீடு லைன் வீடாக இருக்குது. அதில் நடு வீடு ஒன்று கிடக்கு. உனக்கு வேண்டியவங்க மூலமாக அந்த வீடு கிடைக்கும். அதில் போய் உட்காந்துக்கா. உனக்கு ஒரு துணையும் கிடைக்கும், வாழ்க்கையும் கிடைக்கும்.
இந்த போட்டு வச்சிருக்கேன் 3 லட்சம் கிடைக்கும் ஓடிப்போ. கருப்புசாமி அதே உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை அரசன். ஓய் பிச்சுக்கு பிச்சுக்கா துக்கு பக்கல குலைகளே. அரசன் அரசம்னா ஆம்பளன்னு அர்த்தம். கால் ஒன்று வா. நினைப்பது நிறைவேறும் நான் இருந்தால் உன்னோடு, நடப்பது நலமாகும் நீ இருந்தால் என்னோடு. ஒரு நேரத்துல எனக்காக விரதம் இருந்து மனதை வேதனைப்படுத்தி போனது என்கிட்ட திரும்பி வந்து சேரணும்னு நினைச்சு புலம்பிக்கிட்டு இருந்தேன். கொண்டு வந்து சேர்த்தேன். ஆனா இப்போ திடீர்னு சோதனையில மீண்டும் மிளகா அரைச்சிட்டு என்னை விட்டுட்டு போயிருது. நான் என்ன பண்றது? ஏய், அத்துக்கிட்டு போன மாட்டை பிடிச்சு கொடுப்பேன்டா. கெட்டி போட வேண்டிய கடமை ஒன்ன சேர்ந்தது. என்னை ஏன்டா நீ நொந்துக்கிடுற? ஓஹோ, மீண்டும் ஏன் தலையிலே போடுதியா? கால் விட்டு வா. நீங்க தான் சாமி அன்னைக்கே சொன்னீங்க புள்ளைன்னு என்னடா பாவ் 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 பாவ். ஏல எங்கெல்லாம் இருக்க? ஆ, கண்ணை மட்டும் பார்க்கட்டும் நான் அவனை. இந்தா சாமி சீக்கிரம் அவன் பிரச்சனையை முடிச்சுட்டு எனக்கு என் பிள்ளை நல்லா இருக்கு. அவன் பிரச்சனை முடிக்கணும். ஒரு அமௌண்ட் கொடுத்து ஒதுக்கிடலாமா? அவன் வந்து கையெழுத்து போடமான்னு நான் கூட வைக்கிறேன்டா. எவ்வளோ ரூபா கொடுப்பேன்? என்னால் முடிஞ்சது சரி. அப்படி சொல்லி அவனை ஏமாளிப்பியலா? எனக்கு என் பொண்டாட்டி தான் வேணும். எனக்கு என்ன கட்ட பஞ்சாயத்து பண்ண தெரியாதா? இன்னும் அப்படி சொல்ல மாட்டேங்க. சொல்ல மாட்டியா? எவ்வளோடா கொடுப்பேன்? நான் பார்த்து சொல்லவா? ஏ, இவனை வச்சு பிழைச்சிக்கலாம் இருக்கேன். நம்ம 1 லட்சம். கருப்புசாமி 3 வாரம் கழிச்சு பௌர்ணமிக்கு வாடா. அவனை பேச்சுவார்த்தை கொண்டு வரேன். இடிச்சு அமுக்குதே போ. பேசிக்கணும். 2 லட்சம் கையில் வச்சுக்கா. ஓ, கருப்புசாமிக்கு அரோகரா. ராணிப்பேட்டை வாடா. தொழில் சோதமா மனவேதனைப்பட்ட மனிதன் வாடாங்க. வாடா வாடா. நீ யாரெல்லாம் அவருக்கு எல்லாரும் நீங்க ஒரு குடும்பமா? ஷபாஷ். கால் வந்துட்டு வாங்க. யாரு? முக்கண்ணா. ஓ சரி சரி. அந்த இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டது யார்? என்ன செஞ்சது? கல்யாணம் ஆச்சுல்ல, அது பிரச்சனையா, அதனால மனசு சரியில்லை. ஒரே ஒரு விஷயம்தான். வாழவா வேண்டாமான்னு குழப்பம் பண்ணிட்டான். பிரச்சனைக்குரிய பேராக ஆயிட்டான். மைண்ட் டிப்ரெஷன் ஆகி வேதனைக்குரிய நிகழ்வாக மாறிவிட்டது. சரி, நைட்டெல்லாம் வீட்டில் தங்க மாட்டோன்ட்டு எந்தியே அதானே? கால் வந்துட்டுவான். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு, இதைத்தானே கொண்டு வந்தேன் முக்கண்ணா உன்னோடு என்னோடு. முனே முணுமுணுக்காத முனே. இப்ப என்னப்பா செய்யணும்? அது விவாதத்து பண்ணோம். அது எங்களுக்கு எப்படி வனாண்டத்தையே இல்லாம போச்சு. நீ விவாதத்து உனக்கு வேணுமா வேண்டாமாடா? வேண்டாம். முடிவெடுத்தியா? உனக்கு ஒன்று போல கால் ஒழுங்க முன்ன பின்ன இல்லாம போயிட்டு வரேன். வரலாம். அவங்க ஏற்கனவே ஒரு நோட்டரி பப்ளிக் வக்கீல்கிட்ட போய் பேசிட்டாங்க. புரியுதா? நோட்டரி பப்ளிக் வக்கீல்கிட்ட பேசிட்டாங்க. பேசிட்டு அக்ரிமெண்டோட அந்த பிள்ளைக்கு மாம முறையில் உள்ளவன் ஒருத்தன் உன்னை வந்து பார்ப்பான். அவன் பேசின உடனே உங்களை கூப்பிடுவான். பேசி ஒரு சின்ன செட்டில்மெண்ட்டை கொடுத்து வெளியில் வந்துடுங்க. வேறு வழி கிடையாது. நீ செய்வ செட்டில்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வாழலையே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் நிலைமை அப்படி இல்லை. கொடுத்தான் ஆகணும். ஆனால் அவன் அங்கே வந்து சேர மாட்டான். அதில் சந்தேகமே கிடையாது. புரியுதா? கால் வந்துட்டு இந்தா செம்மையாக்கி தரேன். வழக்கிலிருந்து விவாதத்து பண்ணி வெற்றி ஆக்கிடுவோம். பாப்பா 6 மாதம் இங்கே தான் கிடக்கணும். ஆமாடா, அதுக்கு பிறகு மாற்றிக்கணும். பக்கத்தில் வா. எட்டி பூச முடியாது. என்ன வா, நல்லா இருக்கு. ஆசீர்வாதம் ஓடு. இருக்கலாம். மனக்குழப்பம் வேண்டாம். என்னை நினைச்சுக்கா. என் போட்டாலாம் வாங்கிட்டு போ. பிறகு சாமி கும்பிட்டு தானே வச்சு கும்பிடு. செம்மையாயிருவே. ஓடி போ. ஓம்
தகவல் மாதிரி இருக்கு. என்னம்மா என்னம்மா எப்போ விவாகரத்தாகும் எப்போ முடியும்? இவ்வளோ தடவை நான் பேசுன இப்போ புரியலன்னு நினைக்கிறேன்னா பௌர்ணமிக்கு வா 3 வாரம் டைம் இருக்கு போயிட்டாங்க. எஸ் தாய் மகன் பிள்ளை யாராவது இருக்க 3 பேர் யாரு மூவர் திருச்செந்தூருக்கு போனீங்களா? எப்போ போனீங்க? அண்ணே அண்ணே ஏ சுப்பையா அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே சொன்னா வெக்க கேடு சொல்லாட்ட மனக்கேடு. பக்கத்துல வாங்க. என்னடா தம்பி என்னடா வேணும்? அப்படியா முருகன் போய் என்னப்பா சொல்லிட்டு வந்தீங்க திருச்செந்தூர்ல? இதுவரை நடக்கல அப்படியா? இப்போதைக்கு சனி பகவானுடைய தோஷம் இருக்கு. அதனுடைய காரணத்தால இடுப்பு புஜம் போன்ற வலி வேதனைகள் இருக்கும். சரிண்ணா? வீட்டுக்குள்ளே இருக்கிற பணங்கள்லாம் நஷ்டமாயிருக்கும். ஆவணி மாதம் 19ஆம் தேதிக்கு மேல விசா வந்துடும். அசத்து போயிட்டு வா, நல்லா இருக்கும். வேற என்னன்னா தள்ளி வா, எப்பவுமே அதை இறக்கி விட்டுருவோம். நிறைய கடன் சுமைகளும் பொறுப்புகளும் அதிகம் இருக்கு காலத்துக்கு. கண்ண முடு, என்னைய முடி நினைச்சுக்கோ. எந்திக்கலாம், கால் வந்துட்டு வாப்பா. விநாயகருக்கு எதுவும் அர்ச்சனை பண்ண சொன்னாங்களா யாராவது? இல்லைங்க ஐயா. பண்ணிடுங்க. 3 திங்கக்கிழமை பண்ணுங்க, எல்லாம் சரியாயிரும். நல்லா ஆயாச்சு. இன்னையிலேருந்து உனக்கு இந்த விறுவிறுப்பு இருக்காது, அமைதி ஆயிடுவேன், நல்லா தூங்கி எந்திப்பேன். நேரம் இங்கே கொண்டு வரணும், ஆம்பளை பிள்ளை வர வாங்கிக்கணும், கதிரேசம்னு பேர் வச்சுக்கணும், அவ்வளோதானே. போயிட்டு கர்மசாமிக்கு அதே சத்திரமா இவனுக்கு அது இல்லையா ஒரு உனக்கு சத்திரமா எங்கண்ணா? ஏபி 1 2 3 4 5 6 7 சுசிலா கிளினிக்கு போகிற வழியா அங்கே தானே? 1 2 3 4 5 6 ஒரு தெரு லாஸ்ட்டாக போகுது, விளங்காட்டு தெரு, அதானப்பா? கால் புல்லாங்குழல். இடம் வாங்க விற்க எதுவும் தொடர்பு வச்சிருக்கியாடா தம்பி? ஒரு வீடா கொடுக்கணும் வச்சிருக்கியா? அதை இப்போ கொடுத்து விற்று தந்துட்டா போதுமா? வித்து கடன் இதுதான் போதும். நீ சொன்ன வார்த்தையெல்லாம் பொய்யா போச்சுன்னு நிறைய பேர் உன்னை போய் டென்ஷன் பண்ணுறாங்களே, அப்படி தானே? ஆனால் உன் நிலைமை தெரியாமல் ஒன்று பேசிட்டு அழிதாங்க, அதானடா? கண்ணை மூடி பார்ப்போம், உள்ள வர. இந்தா 30 நாளில் அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை வந்து பாருடா. இந்த பிரச்சனை முடிஞ்சு வச்சு வெற்றியாக்கி தரேன், நல்லா இருக்கும். அதே சத்திரம் இல்லை, கால் வந்து அதே திருப்பூர். தொழில் கடன் சம்பந்தமா மன வருத்தப்பட்டு வந்தது யார்? வாடா உட்கார். என்னடா தொழில் பார்க்குறேன்? வேலைக்கு அப்படியா? கால் வந்துட்டு வா. இது யார் இந்த பையன்? கூட பிறந்தவனா? வா. இப்ப இருக்கிற வேலையில பிணக்கெல்லாம் முடிச்சு கடன் படாம காப்பாத்தி இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. இடையில செல் மூலமா எதுவும் ஒரு பெண் தொடர்பு வந்துச்சா? ஆன்லைன்ல பாத்தியே? வரன் ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதுல ஒன்று வந்து பேசணும்னு சொல்லி எதுவும் மெசேஜ் போட்டு விட்டியா? அப்பா அம்மா கால் விட்டு நீ தடவு நானும் தடவுத்தினா பார்க்க நல்லா இல்லை, விட்டுருவோம்.
இந்த மாதத்தில் உனக்கு ஒரு நல்ல பெண் அமையுது, உன்னுடைய ரேஞ்சுக்கு படித்தவ தான், சென்னையில் இருக்கிறா. கல்யாணத்தை முடிச்சு வச்சது தான் சந்தோஷமா இருக்கும். நல்லா கேட்டோம். இந்தாடா உன் தம்பிங்கடா டேய். பேக் பேக் பேக். ஏய், நீ அவசரப்பட்டு காலில் விட்டு வந்திருக்க, நல்லா விட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள தீய சக்திகள் ஏவல்களை வைத்து வீட்டில் யாரையும் நிம்மதியாக இருக்க விடாமல் உங்கள் குடும்பத்தை பிரித்து விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டேன். ஒரு பெண் காரணம். யார் காரணம்? ஒரு பெண் காரணம். அதனால இப்போதைக்கு உன்னுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு வீட்டுல நம்ம பிரவேசிக்க முடியாம அடைச்சு கிடக்கிறது மாதிரியே இருக்கும். இருக்காரா? நீ பார்க்குற தொழில்ல உழைப்ப, ஆனா உறங்க மாட்டேன். வீட்டுக்குள்ள வந்தாலே பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் கீரியும் பாம்புமா இருந்துகிட்டு இருக்கிய. ஆனா அவளே எதுவும் சேதம் பண்ணியிருப்பாளா? அவளே எதுவும் தப்பு பண்ணியிருப்பாளா? நம்ம அம்மாவுக்கு அவளால எதுவும் கேடு நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உன் உள்மனத்துல இருக்குடா. இருக்கா? கால் இருக்குவா. இப்போ உன் மனைவி உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. உன் பிள்ளை வேணுமா, பொண்டாட்டி வேணுமா? அப்ப வேணுமா, அம்மா வேணுமான்னு அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டேன். எனக்கு அம்மா தான் வேணும் அப்படின்னு சேரையை பிடிச்சிக்கிட்டு. இப்போ அந்த பிள்ளைய உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுமா? தாயை பிரிப்பது பாவம் என்று சொன்னார்கள். தாய் கணவனை பிரிந்தது பாவமா புண்ணியமான ஒரு கேள்வி இடையில கேட்டார்கள். தாயை பிரிப்பது பாவம் என்று சொன்னார்கள். அதே தாய் தன் கணவனை பிரித்தது பாவமா என்று இன்னொருத்தர் கேள்வி கேட்டார். இப்படி ஒரு பெரிய ஆர்குமெண்ட் நடக்கு. இதுல அவளை வேண்டாம்னு ஒதுக்கியாச்சு. ஏம்னா தாய் ஒருத்தி தான் அந்த பூர்வத்தில் இருக்க முடியும். தாப்பன் எத்தனை வேறுனாலும் இருந்துக்கலாம். அதனால்தான் அந்த காலத்துல குருமார்கள் பூஜை வைக்கிறதுக்கு கேட்கும்போது உங்க அம்மா பேர் என்னன்னு கேட்பாங்க. ஏன்? ஒரு வயிற்றுல தான் பிறக்க முடியும். அதனால தாய் முக்கியம் உலகத்துல. அதனால்தான் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் தாய் குலம் வாழ்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் இன்னைக்கு என்ன செய்தோம்? தாய் இல்லாம நான் இல்லை. பாருங்க, முற்றும் திறந்த ஞானியா இருந்தாலும் சரி, ஒரு தாய் வயிற்றுல பிறந்து தான் அவன் ஞானியா இருப்பான். எங்கேயாவது மண்ணை பொத்துக்கிட்டு வந்து தண்ணிக்குள்ள இருந்து குதிச்சு, வாரத்திலிருந்து குதிச்சு வந்தா ஞானியானா? கிடையாது. கருவறை காணாத ஞானிகள் இல்லை. இருக்கானா? யாராவது இருக்கானாப்பா? இல்லை. அதான் சாகாக்கால் வேகாத்தலை, வேகாக்கால் சாகாத்தலை அழகனி சித்தர் சொல்வார். அதனால அவ மனத்தை பார்த்தேன். அவ மனத்துக்குள்ள காமம் குதித்து விளையாடி கொண்டு இருக்கிறது. கடமை மிகுந்த கணவனாகிய உன்னை கைவிட்டு கல்லை தூக்கி எறிந்தது போல எரிந்து ஓடிவிட்டாய். இப்ப அந்த பிள்ளையை கொண்டு வரலாமான்னு பார்த்தேன். கட்டாயம் கொண்டு வரணுமாடா. 13 மாதம் பொறுத்து கொண்டு வந்து சேர்க்கிறேன். கல்லுண்டு. எத்தனை மாதம்? 13 மாதம். இவன் கேட்கிறான், யோக்கியன் ஒரு கேள்வி கேட்டுக்கிறதே. என்னடா, ஒரு பிள்ளைய 16 வயதுக்கு முன்னால ஒரு தாய் அன்பு பாத்தத்தோட அரவணைத்து வளர்த்துக்கிடுவான். தாப்பன் எப்படா வளர்ப்பான்? இன்னொரு தாயை கொண்டு வந்து இது உனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லி வளர்த்துக்கலாம். சரிண்ணா? அப்படி ஒரு செட்டப் இருக்காடா? எதுவும் பக்கத்துல இல்ல, கால் ஒன்றாட. அப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு அம்மா வேணும்ல. வாடகத்தாய் இப்பொழுது மருத்துவத்தில் வாங்கி கொண்டு இருக்கிறோம். அது பிறப்பதற்கு முன்பு. பிறந்த பின்பு வளர்ப்பதற்கு ஒரு தாய் வேண்டுமே. இன்னொரு கல்யாணம் முடிக்க தயாரா இருக்கியா? பிள்ளை வந்ததுக்கு பிறகு கால் வந்துட்டுவான். நம்ம சொன்னா எந்த பைய கேட்கான்? உண்மையை சொன்னா ஒத்துக்கிடுவான். ஆமாம்பா இல்லம்பா, இல்லம்பா ஆமாம்பா, என்ன செய்வான்? வா கண்ண முடுறா. பாப்பா அப்பான்னு வருவான். 13 மாதம் பொறுத்துரு. அந்த பிள்ளையோடு என்னைய பார்க்க வருவேன்.
அந்த பிள்ளை வந்த 4வது மாதம் ஒரு தாய் உன்னோடு தொடர்ந்து இருப்பாள். இப்ப அந்த அந்த டைம்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்போ அதான் சொல்லியிருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. அதுக்கு இடையில நடக்கிற நாடகத்துக்கு யாரும் பொறுப்பு இல்லை. இந்த அப்படி சந்தோஷமா இருக்கு. வா பக்கத்தில், வா பக்கத்தில். பொண்டாட்டியை அடக்கிட்டேன், சந்தோஷமா இருப்போம். இந்த ருத்ராட்சத்தை தங்கத்துல கட்டி போடணும்டா. நான் அம்மா கிட்ட வாங்கினது இப்போ அப்படியா? ஏழு வா உட்கார். என்ன போல ஒரு குருசாமி ஒருத்தனுக்கு ஒரு ருத்ராட்ச மாலையை கொடுத்தாரு. அந்த மாலையை சாதாரணமாக நினச்சி கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு சோதனை வந்தோடனே குருசாமியை ஏச ஆரம்பிச்சிட்டான். ஏசிட்டு மாலையை கடத்தி கீழே வச்சுட்டு குளிக்க போனான். குளித்து ஒரு மணி அந்த மாலை சாம்பலாக போயிருந்துச்சு. உனக்கு ஒரு சோதனை வந்து என்னை ஏசிட்டுனா இந்த மாலையை என்னடா செய்யுது? இல்லை சாமி, நான் கேட்குறேன் சாமி. நான் வந்து எப்போவுமே இது என்னோட ஒர்க் பண்ணுற அலைமாரியில் வச்சுருக்கேன். சாயந்தரம் குளிச்சு காலையில் எடுத்து கும்பிடலாமான்னு கூட கேட்டு தான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் சாமி. ஏன்னா வெளியூர் அங்கே வாழும்போது என்ன ரூமில் என்ன கர்மசாமிக்கு பொறுத்துக்கிடுவேன். உன்னை புண்ணியமா வாழ வச்சுட்டாரு. நல்லாரு, ஐஸ்வர்யமாறு. சரியா? தன் கணவனை பற்றி மனக்கவலைப்பட்டு இருப்பது யார்? உன் புருஷன் எங்க இருக்கான்? அவரை பத்தி என்ன கவலை உனக்கு? கால் விட்டுவான். என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். 100 தரம், 100 தரம், இன்னும் 1 தரம். அவன் போத்தி சொன்ன மாதிரி அன்னதானம் வரக்கூடியவங்களாம் 101 கனி கொடுத்துருங்கண்ணா. 101 ரூபா காணிக்கப்படுத்துறதுக்கு வந்து 101 கனி கொடுக்கண்ணா. இவன் உடனே லட்ச கனிகள் சேர்ந்து விட்டான். 100 தரம் கால் விட்டு. ஆய் யாரு? நொண்டி நொண்டி நொண்டி. இந்த நொண்டி நொண்டி. பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. வீரனார் ஒரு சாமி வராரு, நொண்டி அடிப்பார. நொண்டி வீரனார் தானே, அதான் கேட்டேன். சரிண்ணா? உன்னுடைய வீட்டுக்காரனுடைய மரத்தை பார்த்தேன், யூடியூப் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. செவுட்டில் அடிச்சிடும். வந்தது யார்? என்னம்மா உன் பிள்ளைக்கு கால் வந்துடுவா? வெளிநாட்டில் கால் வந்துடுவா. பூந்தோட்டம்னு யாருக்கு? பூந்தோட்டம், பூந்தோட்டமா? பூந்தோட்டம் வச்சிருக்கியா? பூந்தோட்டம் ஊரா? இரு வரேன், இங்கே வரேன். எந்துக்கா எந்துக்கா. இன்னொரு கால் விட்டுரும். நிறைய தோட்டமாக தெரிஞ்சது, அதான் சொல்லுவேன். டாஸ்மாக் வாங்குவீங்களா வீட்டில்? டாஸ்மாக். இன்னொரு தரம். ஏய் யார் நீ? எதுக்கு வந்திருக்க? கேட்டு பார்ப்போம். உன்னுடைய எல்லைக்குள்ள போன நாகம் சம்பந்தமான கோயில் இருக்கு. சரிண்ணா? அந்த அம்மா வந்து நிக்கிறா. இப்போ உன் பிள்ளைக்கு ராகு சம்பந்தமான கிரகங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காரணத்தால இப்போ வாழ்க்கையில முன்னேற்றமும் நடக்கல, உங்க சொல்லுபடி கேட்டும் நடக்கல. அதனால இப்போ மனவேதனையும் நடக்கு, வாழ்க்கையில அமைதியின்மையும் நடக்கு, கடன்களும் இருக்கு. இதுல இருந்து மாற்றத்தை பண்ணிதான் நீ நல்லா ஆயிருவ. அவ்வளவுதானே வேணும்? கால் வேற என்ன வேணும் மகளே? என்ன இருக்கு? அங்க பாக்காரு, அங்க பாக்க உட்கார். திரும்பி உட்கார், கண்ண முடிக்கா. சரி, கால் விட்டு என்னைய பக்கம் வந்து உட்கார். தொண்டை, நுரையீரல், முதுகு போன்ற இடங்களில் வலி வேதனைகள் இருக்கு. இரவில் தூக்கம் வராத மனக்குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சில சமயத்தில் வயிறு பெருசாகுது, ஊதுது, உறங்குது. சரிதானா? கால் விட்டுருவோம். கனியை மாற்று. நம்மகிட்ட ஒரு பெரிய லேப் இருக்குடா. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு நினைக்கலாம். பெரிய லேப் வச்சிருக்கிறேன். கர்மசாமிக்கு
என்னைய கொஞ்சம் நினச்சிக்காமா. இனி இந்த நோய் ஒன்றும் செய்யாது. நீ நிம்மதியாக வாழலாம், சந்தோஷமா இருக்கலாம். சாமி வீரனார் யாருக்குமே வர மாட்டேங்குது. வரமாட்டார். ஆண் வாரிசுகள் சரியில்லை. அதனால் தூரங்களில் கும்பிட்டுக்காங்க, ஆட்டுக்கடாயை வெட்டிக்காங்க, கறி சிந்துங்க, நல்லா தின்னுங்க. காமாட்சின்னு ஒருத்தி வர, அவளை பற்றி நீ கேட்கவே இல்லை. அது இந்த சாமி பழக்கம். அதுயா அவளுக்கு அந்த காலத்தில் கடாய் வெட்டினாங்களாம்ல. இப்போ யாரும் வெட்டுறாங்களா? வீரனார் வீரனாருக்கு வெட்டுதிக்க. அந்த காலத்தில் காமாட்சிக்கே வெட்டியிருக்காங்க. சரிண்ணா, ஒரு ஓட்டக்காது இருக்காள அவங்க குடும்பத்தில் ஒரு கும்பலை, அவள் காலத்தில் வெட்டினாலாம்ல. நீங்கள் தான் விட்டீங்க. போங்க தானே வீரனாருக்கு வெட்டி தின்னுங்க போங்க. சொன்னா எவன் கேட்கான்? வாமா பூந்தோட்டக்காரி கால் வந்துட்டு. கேட்ட வரத்தை கொடுன்னு மேல வந்து சொல்லியாச்சு. என்ன வேணும்? போட்டாதான் எதுவுமே ரிஜெக்ட் ஆகுது சார். எனக்கு உடம்புல எல்லாம் நோய். கால் வந்துட்டு வா. தொப்புள்ள இருந்து மேலே வர வலி ஏறி இடது பக்கத்து மார்பும் ஒரு பக்கத்து புஜமும் முன்னும் பின்னும் வலிச்சு கையை அடிக்கடி உதறுதிய, அதானே? கொலஸ்ட்ரால் இல்லை, இதயத்தில் பிரச்சனை இல்லை, நரம்பு தளர்ச்சி கொஞ்சம் இருக்குது, அதனால தான் அந்த பிரச்சனை. அல்சர் சம்பந்தமான குறைபாடுகளும் இருக்குது. தீர்த்து தந்துடுறத தைரியமாக உட்கார். உன் பையனை இப்போ வந்து நான் என்ன செய்யணும்? வானத்தில் பறக்க விடணுமா? கால் விட்டுருவான். வானத்தில் எப்படி பறக்கணும்? ஃப்ளைட் கொடுத்துருக்கான்ல, அதில் நம்ம விட்டுருவான், அவ்வளோதானே. ஏற்கனவே அது தகுந்தமாக ஒருத்தக்கிட்ட பணம் கட்டினீங்களாம்ல, அவன் அடிக்கடி சொன்னான் உங்கள் பையனுக்கு அப்ளை ஆக மாட்டேங்குன்னு சொன்னானாம்ல. அப்படியா? நான் அவனுக்கு போட்டு தரேன், கம்ப்யூட்டரில் என்ன ப்ராப்ளம்னு பார்க்க கொஞ்சம் கடமுடு பார்ப்போம். ஆதார் நம்பரில் டிஃப்ரெண்ட் இருக்குது, அதான் காரணம். மாற்றிக்கிடுவோம். இந்த மாதம் அவனுக்கு அப்ளை ஆகி வேலை கிடச்சிரும், விசா வந்துடும். இந்தா நல்லாரு, புண்ணியமாரு, நோய் தீர்ந்துடும். செய்வன வைக்கல தாய், பயந்துராது. கர்மதாமிக்கு 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 பொள்ளாச்சி. என்னாச்சு? பொள்ளாச்சி மன்னார்குடி தானே இருக்கு, உத்தரவு இருக்கு, போய் வெயிட் பண்ணுவோம். அங்கேயே நிக்கட்டும். பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இடது பக்கம் பஸ் போகுதே, பஸ் போகுது, ரொம்ப கொஞ்சம் ஏத்தமா இருக்கு. இருக்கு அப்படி போயிட்டா ஆலியார் டேப்பு அப்படி அந்த ரூட்டுக்கு போயிரும் நினைக்கேன். அதுல முதல் என்ட்ரன்ஸ்ல தான் உங்க வீடு இருக்கு. சரரடே கால் விட்டுருவான். வண்டி ஏற மாட்டேங்குது, செகண்ட் கியர்ல போகுது. அங்க நான் கருப்பசாமி அந்த பள்ளத்துக்குள்ள இருப்பேன், என்ன பார்த்திருக்கியால? பார்த்திருக்கியா? அங்க மாரியம்மான ஒரு தெய்வமும் இருக்கும், பார்த்திருக்கியா? ஒரு புற்றுல மஞ்சப்படியெல்லாம் போட்டு ஊத்திட்டு நடக்காங்களே, அதை கவனிச்சியா? ரைட் சைட்ல. என்னப்பா வேணும்? அடிக்கடி மார்க்கெட்டுக்குள்ள போறீங்க, தரேன், புண்ணியமா இருக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா 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 அப்படியா? வள்ளியூர் எல்லை, வள்ளியூர் வள்ளியூர். கல்யாணம் முடிக்காதவனை கூப்பிடுங்க. நீ கல்யாணம் முடிக்கலையா? கெட்டிக்காரன் தான், கவலை. வாப்பா வா. எத்தனை சாமிக்கடா பூஜை வைக்க? 4-5 பேருக்கு வைக்க. முன்னோர்கள் இறந்து போனதுலயும் யாரும் ஒரு தெய்வம் இருக்க. அது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது.
இப்போ உனக்கு ஏதாவது ஒரு சாமி கண்ணுக்கு தெரிஞ்சு கூப்பிட்ட நேரம் வந்து ஏதாவது ஒரு நல்லது கெட்டதை சொல்லணும், அதுக்கு ஒரு வழியை திறந்து விடு கருப்பசாமின்னு கேட்க வந்திருக்க. எல்லாருமே மறைமுகமா இப்படி ஒரு ஆசையை வச்சிருக்கான். நெல்லு கால் வலிப்பா. நிப்பியா வரலாம். பேச்சியம்மன் எங்கடா இருக்கா? உன் கூட வந்து பேசுவான். இந்தா நல்லா இருக்கு, கூப்பிட்டுக்கா. ஓடு. இந்த பணம் இல்லையே, கடன் வாங்கினியே, உங்க கடன் வாங்காத போ. கர்மசாமிக்கு நாகர்கோவில் இல்லை, நாகர்கோயில் கிரகப்பிரவேசம் நடத்தியாச்சா? யாரு கிரகப்பிரவேசம் நடத்தினா வீட்டுக்கு? கால் வந்துட்டு வரலாம். நீ நடத்தலையா? வீடு கட்டலையோ? சொந்த வீடு வேணுமா வேண்டாமா? வரலாம். ஒரு வரம் கேட்டு என்கிட்ட வாங்கிக்கலாம்ப்பா. என்ன வேணும்? இந்த சொத்தை விட்டுட்டு வெளியில போகல உன்னை சோழியை முடிச்சிருவோண்டா அப்படின்னு ஒரு பேர் சொல்லிக்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? கால் விட்டுருவான். பாத்தியா எவ்வளவு பெரிய வேதனை பண்றேன். ஒரு பொம்பளை அப்படி விரலை ஒடிச்சுக்கிட்டு மண்டாப்பா நாசமாப்பா இப்படிப்பா அப்படிப்பான்னு சொன்னமான கோயில போய் திட்டிட்டு கிடக்கான். அவ திட்டி நமக்கு என்ன செய்ய முடியும்? திட்டு மரப்பாடா